தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் அன்னம் சேவைன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆதரவற்றோர்கள், முதியோர்கள் மற்றும் ஊனமுற்றோருக்கு அவங்களுடைய இருப்பிடத்திற்கே சென்று காலை உணவு வழங்கி வருகின்றனர். அதனுடைய விவரம் பின்வருமாறு. அண்ணன் பேர் தான் செந்தில் முருகன். இவங்களுடைய வீட்டில் தான் இட்லி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காலை உணவு இட்லி கொடுக்காங்க. இன்றைக்கி 434 நாளாக வெற்றிகரமாக ஒரு நாள் கூட கேப் இல்லாமல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் எவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி அவங்களுடைய விடாமுயற்சியின் காரணமாக பார்சல் போட்டு அவங்களுடைய சொந்த இடத்திற்கு அத்தனை பேருக்குமே அவங்களுடைய சொந்த இடத்துக்கு போய் சைக்கிளில் தான் போகிறாங்க. புளியங்குடி, சிந்தாமணி இந்த மாதிரி பகுதிகளில் போய் யார் யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்கள பார்த்து 20 பேருக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. 20 பேரில் ஆரம்பித்து இப்போ கிட்டத்தட்ட 50 பேருக்கு காலை உணவு வழங்கி வருகின்றனர். இவங்களுக்கு நிறையா பேர் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ முன்னாடி இவங்க சொந்த உதவியில் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ நிறையா பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் இதுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய நோக்கமே பசியில்லா புளியங்குடியை உருவாக்கணும் அப்படிங்கிறத அவங்களுடைய நோக்கம். இதுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தங்களுடைய பிறந்த நாட்கள், முக்கிய விழாக்களை இவங்களோட கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. மேலும் இந்த அமைப்பிலிருந்து தீபாவளிக்கு 50 பேரோட வீட்டுக்குமே 50 பேருக்கு புத்தாடைகள் வழங்கி மகிழ்ந்திருக்காங்க. அதுபோக இந்த அன்னம் சேவையோட ஃபவுண்டர் கே ரவிக்குமார் சாரும் சீனிவாசனுங்க 2 பேரோட ஆரம்பிச்சது. இன்னைக்கு 250 பேர் இந்த அன்னம் சேவையில் இருக்காங்க. இவங்களுடைய சேவைகள் முழுக்க நிறைய பேர் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி சேவையில் ஈடுபடணும்னா கீழே தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம புளியங்குடியை பசியில்லா புளியங்குடியா மாற்றதுக்கு எல்லாரும் முயற்சி செய்யும். புளியங்குடி இந்த சுற்றுவட்டாரத்தில் யாருக்கும் உதவி தேவைப்பட்டாலும் உதவி செய்யும் மனப்பான்மை உடையவர்களும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் சேர்ந்து பசியில்லா புளியங்குடியை கண்டிப்பாக ஒரு நாள் மாற்றுவோம். எல்லாரும் முயற்சி செய்யுங்க, ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.